ஓம் சாந்தி. 20/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, பாபா உங்களை அழிவற்ற வருமானம் ஒன்றை சம்பாதிக்கச் செய்வதற்காக வந்துள்ளார். நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு அழிவற்ற இந்த ஞான ரத்தினங்களை சம்பாதிக்க முடியும். கேள்வி: அசுர சம்ஸ்காரங்களை தெய்வீக சம்ஸ்காரங்களாக மாற்றுவதற்கு தேவைப்படும் விசேட முயற்சி என்ன? பதில்: உங்களின் சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்கு இயன்ற அளவிற்கு ஆத்ம உணர்வில் இருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் சரீர உணர்விற்கு வருவதனாலேயே அசுர சம்ஸ்காரங்கள் உருவாக்கப்படுகின்றன. உங்களின் அசுர சம்ஸ்காரங்களை தெய்வீக சம்ஸ்காரங்களாக மாற்றுவதற்கு தந்தை வந்துள்ளார். இந்த முயற்சியை செய்யுங்கள். முதலில் நான் ஓர் ஆத்மா, அதன் பின்னர் இந்த சரீரம் உள்ளது. பாடல்: நீங்கள் இரவை உறக்கத்திலும் பகலை உண்பதிலும் வீணாக்கினீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. நீங்கள் ஒரே ஒரு தந்தை மீது கலப்படமற்ற அன்பை கொண்டிருப்பதன் மூலம் உங்கள் கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். இப்பழைய உலகின் மீதும் இப்பழைய சம்ஸ்காரங்களின் மீதும் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருங்கள். 2. தந்தையின் வழிகாட்டல்களுக்கு எதிரான எந்த செயல்களையும் செய்யாதீர்கள். யுத்தகளத்தில் ஒருபோதும் தோற்கடிக்கப்படாதீர்கள். இரட்டை அஹிம்சாவாதிகள் ஆகுங்கள். ஆசீர்வாதம். தந்தை செய்வதை போல் உங்களின் நல்லாசிகளால் உங்களை அவமதிப்பவர்களையும் ஈடேற்றி சேவை செய்வீர்களாக. தந்தை தன்னை அவமதிப்பவர்களையும் ஈடேற்றுகின்றார். அதேபோல் என்ன வகையான ஆத்மா உங்களின் முன்னால் வந்தாலும் உங்களின் கருணை உணர்வுகளாலும் நல்லாசிகளாலும் அந்த ஆத்மாவை உங்களால் மாற்ற முடியும். இதுவே உண்மையான சேவை. எப்படி விஞ்ஞானிகளால் மணலிலும் எதையாவது வளர்க்க முடிகின்றதோ, அதேபோல் கருணை நிறைந்தவர்களாகி உங்களை இகழ்பவர்களையும் ஈடேற்றுவதற்கு மௌன சக்தியை பயன்படுத்துங்கள். அதன் மூலம் நிலத்தை மாற்றுங்கள். உங்களின் சுய மாற்றத்தினாலும் நல் ஆசிகளினாலும் எந்த வகையான ஆத்மாவையும் மாற்ற முடியும். ஏனென்றால் நல்ல ஆசிகள் நிச்சயமாக வெற்றியை ஏற்படுத்தும். ஸ்லோகம். இந்த ஞானத்தை கடைவதே சதா மலர்ச்சியாக இருப்பதற்கான அடிப்படையாகும். அவ்யக்த சமிக்ஞை. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். கல்பம் முழுவதிலும் பிராமணர்களான உங்களை போல் எவருக்கும் ஆன்மீக ஆளுமை இருந்ததில்லை. இது ஏனென்றால் உங்களின் ஆளுமையை உருவாக்குகின்ற ஒரே ஒருவர் அதி மேலான பரமாத்மாவே ஆவார். அனைவரிலும் மிக உயர்ந்த ஆளுமைகளை கொண்ட உங்களின் எண்ணங்களிலும் கனவுகளிலும் சம்பூர்ணமான தூய்மையுள்ளது. இந்த தூய்மையுடன் ஆளுமைகளான உங்களின் முகங்களிலும் நடத்தைகளிலும் ஆன்மீகம் உள்ளது. ஆளுமைகளான நீங்கள் சதா இந்த தூய்மையில் ஸ்திரமாக இருக்கும்போது இயல்பாகவே உங்களால் எல்லோருக்கும் சேவை செய்ய முடியும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.